இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இறுதியா நம்ம இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கிடலாம். தாத்தா காமராஜர் அவர்கள் ஒரு முறை திருச்சின்னு நினைக்கிறேன், திருச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப குறிப்பா ஒரு திட்டம் ஒருத்தர் தொழிற்சாலை தொடங்குறதுக்கு மனு கொடுத்துருக்காரு. வருஷ கணக்காயிடுச்சு, அந்த மண் நிலுவையிலேயே இருக்கு, செய்யாம கிடக்கு. அப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய எல்லா அதிகாரியும், தாசில்தார், எல்லா ஆர்ஐ எல்லாத்தையும் கூப்பிட்டு எதுக்காக அந்த தொழிற்சாலை கட்ட அந்த மனுவை ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க முட்நாளா? ஐயா, அது சிட்டியில இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்குதா, அங்க நம்மளால எந்த வசதியும் செஞ்சு கொடுக்க முடியாது, ஆகையால தான் ஐயா அதை நிப்பாட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்ப தாத்தா சொல்றாங்க, எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஐயா, 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அப்ப இந்த 10 கிலோமீட்டருக்கு இடையில எத்தனை கிராமங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க தாத்தா. இந்த 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு 30-40 கிராமங்கள் இருக்குதுங்க ஐயா அப்படிங்கிறாங்க. இந்த 30-40 கிராமங்களுக்கும் கரண்ட் இருக்கான்னு கேட்கிறாரு. இல்லைங்க ஐயா. சரி, அத்தனை கிராமங்களுக்கும் நீ கரண்ட் கொடுக்கணும்ல அப்படிங்கிறாரு. ஆமையா, கொடுக்கணும். அப்ப அந்த வேலையை செய்ய அப்படிங்கிறாரு. ஐயா, அதுக்கு பல கோடி செலவாகுங்க ஐயா, எல்லா ஊருக்கும் போஸ்ட் போடணும், வயரு, கம்பி, லைட்டு, செலவு நிறையங்க ஐயா, இப்போதைக்கு முடியாதுங்க ஐயா அப்படிங்கிறாரு. சரி, அப்ப நீ என்ன பண்ணு, அந்த தொழிற்சாலை இருக்குல்ல, அவனுக்கு நீ அப்ரூவல் கொடு. அவனுக்கு கரண்ட் எங்க இருந்து போகணும்? டவுன்ல இருந்து தான் ஐயா போகணும். அப்ப அவனுக்கு நீ அப்ரூவலை கொடு, நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருந்த அதிகாரிகள்ல ஒருத்தர், ஐயா வாங்கிருப்பீங்களோ அப்படின்னு புலம்புறாரு. ஏன் என்ன புலம்புற, எதனால சத்தமா சொல்லுங்கிறேன் அப்படிங்கிறாங்க தாத்தா. இல்லைங்க ஐயா, குறிப்பா அந்த கம்பெனியை வேலையை தொடங்க வைக்கணும், அதை ஓபன் பண்ணணும்னே குறிக்கோளா இருக்கீங்களே, ஏதாவது வாங்கிட்டீங்களோ அப்படிங்கிறாரு. நீ நாளைக்கு ஆபீஸுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்பிட்டாங்க. அப்ப அந்த ஆளுக்கு ஒரு பையன், ஐயோ முதலமைச்சர்கிட்ட கேட்ட தப்பா போச்சோ, ஆபீஸுக்கு வந்துட்டு போயிட்டாரே, அங்க போனா ரவுண்டை கட்டிடுவாரோ அப்படின்னு ஒரு பயம். இருந்தாலும் இந்த மாதிரி வெளிப்படையா கேட்கிறவங்கள தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்களும் நேர்மையா தான் இருப்பாங்க. அப்ப ஆபீஸுக்கு போறாரு அவரு. ஐயா வணக்கம் ஐயா, வாரம் காப்பி தண்ணி குடிக்கிறீரா அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. ஐயா இல்லைங்கய்யா, குடிச்சிட்டேன். சரி, நேற்று என்னமோ கேட்டீரே, அதை இன்னொரு கேட்கணும் அப்படிங்கிறாரு. ஐயா இல்லைங்கய்யா, அந்த தொழிற்சாலை ரொம்ப தூரத்துல இருக்கு, நம்மளால எந்த வசதியும் செய்ய முடியாதுன்னு தானுங்கய்யா லைசன்ஸ் கொடுக்க, அதை கொடுன்னு சொல்லுவதால வாங்கிட்டீங்க அப்படிங்கிறாரு. அட கண்டு நம்ம கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப அவன் தொழிற்சாலைக்கு நீ லைசன்ஸ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அவனுக்கு கரண்ட் வேணும், கரண்ட் டவுனுக்குள்ள இருந்து தானே போகணும். ஆமாங்க ஐயா. அப்ப அந்த போஸ்ட், வயரு, இதெல்லாம் டிரான்ஸ்பாரம், இதெல்லாம் நீ செலவு போறியா அப்படின்னு கேட்குற. இல்லையா, அவனே பண்ணிக்கிடுவான் ஐயா. ரைட்டு, அப்ப நீ தொழிற்சாலைக்கு லைசன்ஸ் கொடுத்தாதானே இதெல்லாம் பண்ணுவான். அப்ப நீ கொடு, அவன் வயர் அங்கேருந்து போஸ்ட் வச்சு டிரான்ஸ்பாரம் வச்சு கொண்டு போட்டும் கரண்ட்டை, அவன் கரண்ட் கொண்டு போய் தொழிற்சாலையை தொடங்கட்டும். அதுக்கப்புறம் நீ அந்த டிரான்ஸ்பாரத்துல இருந்து சொருவி அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கரண்ட் கொடு, உனக்கு செலவு மிச்சம் தானையா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அரசாங்கத்துக்கு கஜானால இருக்க பைசாவை காப்பாற்ற தானே நம்ம திட்டம் போட நம்ம தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்மள. எல்லாத்தையும் முடியாது நடக்காது, காசு இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கா என்னையும் உட்கார வச்சிருக்காங்க, மக்கள் வரியில இருந்து உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு தாத்தா சொல்லவும் அந்த அதிகாரியோட கண்ணுல இருந்து தண்ணியா வந்துருச்சான். ஐயா, நாங்கெல்லாம் என்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கோம், எங்களுக்கே இந்த திட்டம் தோணலை, நீங்க படிக்காத மேத, பள்ளிக்கூடம் கூட முழுசா போகலை, ஆனா உங்களுக்கு எப்படிங்க அப்படியெல்லாம் தோணுதுன்னு கேட்கவும், அதுதான் மக்களை பத்தி சிந்திக்கணும்,
மக்கள் கொடுக்காம பாரு, அவன் கொடுக்குற காசுல தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் சுகமா.